ஹலோ கைஸ், நம்ம இப்போ பிரியாணி பண்ணுறோம். பிரியாணிக்கு தேவையான நிறைய விஷயத்த நான் பண்ணிட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறதுக்குள்ளே வீடியோ கட் ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு மீதி இருக்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தக்காளி இப்போ தான் வதங்கின்னு இருக்குது. வதங்கினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாம் போட்டோம். உப்புலாம் போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துச்சு. நம்ம மிளகா ஆல்ரெடி போட்டோம்ல, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கறியை அதில் போட்டுக்கலாம். சரிங்களா? கறியை சாதாரணமாக தயிர், எலுமிச்சை, அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா பாருங்க கைஸ், வாசனை சும்மா கும்முன்னு அடிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிக்கின்னு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கைஸ், இப்போ 1 டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் புதினா இலையை நல்லா தூவிட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டு பார்த்தோன்னாக்கா பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்படியே ஒரு வழியாக இதை மூடியாச்சு. இன்னும் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நீங்களே பாருங்க கைஸ். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. இங்கே பாருங்க, கலர் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரி, பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையிலேயே பிரியாணி சூப்பராக இருக்கு. இது மாதிரி 1/2 மணி நேரத்தில் பிரியாணி செய்யணும்னா எங்கள் வீடியோவை பார்த்து தாராளமாக செய்யலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கும்போது எதனா போட